வணக்கம். வணக்கம் வணக்கம். நீண்ட விடுப்புக்கு. ஆமாம், யார் விடுப்பு? நானும் விடுப்பு, நீ தான் விடுப்பு. ஆமாம், நாங்கள் தான் விடுப்பில் போயிட்டோம். ஐயா சுபை அவர்கள் நடத்திய, அவருடைய இயக்கம் நடத்திய சுயமரியாதை நூற்றாண்டு பொது மாநாடு மற்றும் சிறப்பு விருந்தினராக போயிட்டு வந்தீங்க. சிறப்பு விருந்தினராக அவர் போனார். நான் வந்து ஒரு ஒத்தாசைக்கு போயிட்டு வந்தேன். நீங்களும் சிறப்பு விருந்தினர் தான், அதெல்லாம் ஒதுக்க முடியாது. போகிறவங்க பூரா சத்தியாங்கன்னு தான் கேட்குறாங்க, நம்மளை யாரும் கேட்கல. 2 நாள் சிறப்பாக முடிந்து விட்டது. இன்னைக்கு என்ன பேசலாம்? இன்னைக்கு எவ்வளோ பேசலாம். நாட்டில் எவ்வளோ மேட்ரு நடக்குது. நீதிபதிகள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இடி வந்து ஒரு கேஸை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்குது. அது வித்தியாசமான முறையில். அப்போ நிறைய நடந்திருக்குதுப்பா, எவ்வளவோ நடந்திருக்குது. அது எல்லாத்தையும் ரொம்ப வயிறு இதாகுதுடா, ஒரு மாதிரி டேமேஜ் ஆகுதுடா. ரெட் ரைஸ் தான். ஒரு விஷயம் கேட்டீங்களா என்ன நடந்ததுன்னு? முக்கியமான விஷயம் நடந்திருக்குது. காலனி என்ற சொல்லை இதுல இருந்து நீக்கி இருக்கிறாங்க. நீக்கப்பட்டது அரசின் இதுல இருந்து இனிமே எதுவும் குறிப்பிடப்படக்கூடாது. ஆமா, அரசு வந்திருக்குது. ஆமா, அரசு கோப்புகள் மட்டும் கிடையாது, ஆதிக்கம் மற்றும் தீண்டாமையின் அடையாளமாக உள்ள காலனி என்ற சொல் தமிழ்நாடு அரசு ஆவணங்களில் மட்டுமில்ல பொது புழக்கத்திலிருந்தும் நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கார்கள். உண்மையிலுமே யூடியூப் சார்பாக வாழ்த்துக்கள். மிகவும் தேவையான முன்னெடுப்பு. ஆனால் எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. என்னது? காலனின்னு இருக்குது, ஆனால் நிறைய சாதிய பெயர்கள் கொண்ட ஊர்களும் இருக்குது, தெருக்கள் இருக்குது, நகரங்கள். அதைத்தான் இப்போ சொல்ல போகிறோம். சாதிய பின்னொட்டுகளுடன் கூடிய ஊர் பெயர்கள், தெரு பெயர்கள் இருக்கிறது. சில சாதியை குறிக்கிற இதெல்லாம் விஷயம்லாம் இருக்குது. அதையும் நீக்க கோரி ஹோட்டல்லாம் வேற இருக்குதப்பா. அது ஒரு ஓரமா இருந்துட்டு போகுது. ஹோட்டல்பா. ஹோட்டலா? சரி சரி. நீ என்ன நினைச்ச? எனக்கு வேற ஒன்று. ஹோட்டல்லாம் நிறைய இருக்குதப்பா. ஆமா, குறிப்பா ஹோட்டல் நடந்தா எனக்கு நிறைய ஜாதி பேர்களை வச்சு ஹோட்டல்கள் இருக்குது. நம்ம கோயம்புத்தூர் போனோம்ல, கோயம்புத்தூர் போனோம். அம்மா இல்ல, நீ போன. சரி, கோயம்புத்தூர் போனப்ப அதை ஃபுல் ஸ்கிரீன்ல போடுங்க. பிராமின்ஸ் பியூர் வெஜ் அப்படின்னு வந்து இன்னமும் போட்டு தெரியுறீங்களா? நம்ம பெரியார் வந்து எதற்காக அந்த போராட்டத்தை முன்னெடுத்தார் அப்படிங்கறத நம்ம நினைவு கூற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஃபுல் ஸ்கிரீன்ல போட்டு காட்டுங்க. பிராமின்ஸ்னா இப்ப சூத்ரான்னு இருக்கணுமே. பிராமின்ஸ் அப்படின்னா என்ன? அப்ப கடைக்கு வரவங்களாம் பிராமின்ஸ் தான் வரானா, வேற யாருமே வர்றது இல்லையா? அவன் பிராமின்னு போட்டான்னா அப்ப நாமெல்லாம் நான் வந்து பிராமணன். அப்ப நான் பிராமணன்னா நீ யாரு? நீ சூத்திரன்னா தேவையில்ல அப்படின்னு நம்ம சொல்ல தோழர் பெரியார் சொல்லி இருக்கிறார். ஆகையினால இப்படி பெயர் கொண்ட ஒரு பில்டிங், இதுக்கு ஆதாரம் கேட்டா எங்களால தர முடியும். சீமான் மாதிரி ஓடி ஒழிய மாட்டோம். இருக்கிறது நாங்கள் தருவோம். இப்படி இருக்கிறது. இதை வந்து தயவு செய்து பெரியார் இயக்கங்கள், அரசு இதை முதலில் ஒடுக்க வேண்டும். அரசு இதை முதலில் சரி செய்ய வேண்டும். இந்த மாதிரி பேரை வைக்க கூடாது. சாதி பெயர்களை கொண்ட இந்த காலனி எப்படி ஒதுக்குறீங்களோ அதே மாதிரி ஹோட்டல்ஸ்லயும் இந்த மாதிரி சாதி பேரை கொண்டது இருக்கக்கூடாது. இது நீக்க வேண்டும். இது யூடியூப் ரூட்டர்ஸ் வந்து பரிந்துரைக்கிறது, வலியுறுத்துகிறது. ஆமா, இது வந்து அரசிடம் மட்டும் கிடையாது, பெரியார் இயக்கங்கள் இதை நாங்க வந்து வலியுறுத்தி கேட்டுக்கிறோம். இப்ப மற்ற அமைப்புகள்லாம் போனா கையில மையோட போவாங்க, தாப்பேத்திக்கா போனா கையில வேற ஒன்று எடுத்துட்டு போவாங்க. அது தினமலர் ஆபீஸுக்கு தெரியும் என்ன எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு. ஆமா, அதனால மையோட சொல்லும் போதே மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும். பியூர் வெஜ்னு போட்டிருக்கிறீங்க, அதனால சொல்லிக்கிறோம். சரி, அடுத்து மேட்ருக்குள்ள வந்துருவோம். முதல்ல வந்து நீங்க சொன்ன ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம், இடி வந்து நவீன முறையில் கேஸை வந்து முடித்து வைத்திருக்கிறது. அது ரொம்ப சுவாரஸ்யமான மேட்ரு. என்ன கேஸ்? என்ன கேஸ்? நீரவ் மோடி கேஸா? இன்னொரு கேஸ் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கு, பழைய நியூஸ். அப்படியா? இன்னைக்கு என்ன காமன்வெல்த் ப்ரோக்ராம் UPOA 1 UPA 2ல ஊழல் நடந்திருக்குன்னு ஆரம்பிச்சாங்களா? அது ஊழலே இல்லையா? அது ஊழலே இல்லையா? ஊழல் நடக்கிற மாதிரி கனவு வேண்டாங்களா? அப்படியே அந்த கிளாஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்கப்பா. அது ஒன்றும் புதுசே இல்லை. 15 வருஷம் இதெல்லாம் வச்சு ஓட்டுனீங்க. நம்ம இவருக்கு ஆராசாவுக்கு சொல்ற மாதிரி இப்பயும் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அதே உருட்டு தான் இது. அப்ப இவ்வளவு நாள ஊட்டிட்டு இருக்காங்கப்பா. இந்தியா அகைன்ஸ்ட் கருத்து வந்து இவங்க நம்பி நான் 4 பாட்டு கேட்டதான்
போய் 4 பாட்டை கேட்டு வந்ததுதான் மிச்சம். ஷாரே ஜஹான் சேர்ச்சா இன்னொரு பாட்டு என்ன சொல்லுவீங்க? கப்பல் ஏறி போயாச்சு. அது ஆடுவோமே பல்லு பாடுவோமே அந்த பாட்டு. அதெல்லாம் நிறைய போடுவாங்க. ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த் பாட்டுலாம் போடுவாங்க. நல்லா இருந்துச்சா? இது அந்த இதா வனிதா அது ரோஜா படத்துல அதெல்லாம் போட்டாங்க. இதுமே மனிதா மனிதா அந்த பூரம் பாட்டுலாம் போட்டாங்க. நல்லா இருந்துச்சா இல்லையா? நல்லா சேர்ந்து நிறைய பேர் கேட்டோமா 6 வருஷமா இருந்தது. நல்லா ஜாலியா இருந்துச்சு. ஜாலியா இருந்தியா இறங்கி அவ்வளவுதான் இது. அதான் சொல்றேன், இவனுங்களை பொறுத்தவரைக்கும் UPA 2 அரசாங்கத்தில் UPA 1 அரசாங்கத்தில் இவங்க எதெல்லாம் ஊழல் சொன்னாங்களோ அவ்வளவு உருட்டு அப்படிங்கிறது ஒவ்வொன்றா வெளியே இருந்துகிட்டு இருக்குது. இன்னமும் 2G பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க. இது என்னைக்கு அதே மாதிரி இப்ப இந்த நீரவ் மோடி முகுல் சோக்சி ஆமா இவங்க யாரு அப்படிங்கறது நம்ம யாரு கடவாயின்னு கூட விட்டு ஓடுனவங்க புதுசா ஒண்ணும் சொல்ல தேவையில்லை. பேங்க்ல நோட்டீஸ் அடிச்சு ஓட்டணும், ஜாக்கிரதை காணவில்லை இவ்வளவு கடன் கொடுத்து. ஏண்டா 150 ரூபா கடனுக்கு எழுதி விட்டு வைக்கிறாங்க பேங்க்ல, போலீஸ் ஸ்டேஷன்லாம். இதெல்லாம் கோடியில வாங்கிட்டு 15,000 கோடி 20,000 கோடின்னு வாங்கிருக்காங்க. இவங்க இப்போ நாடு முழுக்க அடிச்சு விட்டணும், ட்ரெயின்ல பஸ்ல ஆட்டோல அடிச்சு விட்டணும். இதுக்கெல்லாம் அரசு செய்யாது. இவங்களோட டாக்குமெண்ட்ஸ் வச்சிருந்த அந்த அறை வந்து ஆவணங்களை வைத்திருந்த அறை வந்து எரிஞ்சு போச்சு. கரெக்டா அது மட்டும் இல்ல, அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் இது லீக்கேஜ். அங்க மட்டும் ஒரு ஃபயர் லீக்கேஜ் இல்ல நம்பணும். ஆனா இத வந்து நம்பிதான் ஆகணும். வேற வழி இல்ல, கேஸ் போட்டுருவாங்க. கேஸே போய் போட்டாலும் ஒன்றும் இல்லை. இதே மாதிரி ஏற்கனவே ஒரு இடத்துல ஒரு ஒன்றும் இல்லை. இப்போ விவிபேட் இயந்திரம் வந்துச்சு, அதாவது இவிஎம் மிஷினில் நம்ம ஓட்டு போட்டதுக்கப்புறம் இந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டிங்கன்னு காட்டும். அந்த விவிபேட் சின்ன பெட்டி அதையும் இதையும் எண்ணணும்னு சொன்னப்ப உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு? நம்பணும், நீங்க நம்பணும்னா நம்பணும், மக்கள்லாம் நம்புறாங்க, நீங்க நம்பணும்னா நம்பணும். பண்றீங்க ஏன் இப்பெல்லாம் பண்றீங்க? நீ ஏன் ஓயாம கோர்ட்டுக்கு வந்து கேஸா போட்டுக்கிட்டு இருக்க? நம்புங்க, நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. நம்பி போங்க நீங்க அப்படின்னு. அப்ப இந்த மாதிரி இப்ப ஈடிக்கு பிள்ளை கொண்டு போனா என்ன சொல்ல? அரசியல் சட்டங்கிறது அறிவியல் அடிப்படையுங்க, அதுக்கு நம்பிக்கை எல்லாம் கிடையாதுங்க. அரசு ஆராயபூர்வமா அறிவியல் பூர்வமான நம்புங்க, நம்பிக்கை தாங்க. என்னங்க நீங்க அப்படின்னு இவரு கல்யாண பிரபு மாதிரி. அப்போ இப்போ ஈடி கொண்டு போனால் என்ன சொல்ல போகிறாங்க? அதான சொல்ல போகிறாங்க. ஈடி ஆஃபீஸராக இருந்தால் ஒன்று வந்து போய் லஞ்சம் வாங்கி மாட்டிக்கிறாங்க. இதை பேசுறீங்கள, இதே இன்றைய நாளில் ஒரு பெண் நீதிபதி ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, ஈடியில் கரப்ஷன் அதிகமாயிருச்சு, இந்த மாதிரி ஈடி அப்புறம் சிபிஐ இந்த மாதிரி விஷயங்கள்ல அதிகாரம் வந்து தப்பா துஷ்பிரயோகம் பண்ணப்படுது, ரொம்ப அதிகமாயிருச்சு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. அவங்க வந்து அவங்களுக்கு வந்து நீதிபதி அவங்க எதாவது டிரான்ஸ்ஃபர் அடிக்காம இருக்கணும். அவங்க என்ன எத்தனை நாளைக்கோ அது என்னங்கிறது தெரியல. ஆமா, ஏன்னா ஈடியை பத்தி பேசியிருக்கிறாங்கல்ல, அவங்க தெரியல, ஒன்றும் விமர்சிக்கல சொல்றோம். ஆனா ஈடியோட கன்விக்ஷன் ரேட் ஒருத்தர் மட்டும் சொல்லுவாரு. எவ்வளவு சொன்னாங்க? 96 சொல்லு என்ன இப்ப? ஏன் 96 106? அதே விஷயம் 96 ஆதாரம் கொடுங்க. ஏன்னா நான் எதுக்கு உங்களுக்கு ஆதாரம் கொடுக்கணும்? சொல்றேன் போய் செக். ஏன்னா இருந்ததோட செக். ஏன்னா அப்படி ஒண்ணு இல்லவே இல்லடா, எதுனா போய் செக் பண்றது? பாட்டுக்கு வாங்கி எடுத்து வச்சுட்டு போவே, அதை நாங்க எடுத்து வச்சு நம்ம ஈடியோட கன்விக்ஷன் ரேட்டு பாயிண்ட் இல்ல ஒண்ணுதானா? அவ்வளவுதான், 1 பாயிண்ட் சம்திங். அவ்வளவுதான், 2க்குள்ளதான். 100 கேஸ் எடுத்தா இது வரைக்கும் அவனுக்கு 3000 கேஸ் 5000 கேஸ் எடுத்துக்கிறாங்க. யாரு? ஈடி. அதுல எவ்வளவு? அது 20 12 அவ்வளவுதான். அவ்வளவுதாங்க, அவ்வளவுதான். 5000 கேஸ் எடுத்தா 5000 கேஸ் எடுத்தா 100 கேஸ் கூட கன்விக்ஷன் கொடுக்கறது இல்ல. 10 12 20 எல்லாமே பழிவாங்க பள்ளமேடு சொல்லப்படுகிறது. ஒண்ணும் இல்ல. அந்த 5000 கேஸ்ல அந்த ஆத்தூர்ல 2 கிழவங்க வழக்கு போட்டாங்கல்ல, அதுவும் அதுல வருது. இதுல என்ன பண்றாரு? கடைசி விவசாயியா? கடைசி விவசாயில வந்து போடுவாங்கல்ல, அவரை விட மோசமான வயதான அவராவது 5000 கேஸ் அது வருது. இல்ல கடைசி விவசாயில அந்த தாத்தா வந்து குச்சி ஊனாம அப்படியே நிப்பாப்புல கெத்தா. இந்த தாத்தாங்க பாத்தீங்கன்னா இல்லையா, ஒருத்தர் குச்சி ஊனாம நிற்க முடியாது. அவரோட மோசமான வயோதிகர் அவரு. ஏன்னா அவரு காட்டுரிமை அடிச்சு. அதான் சொல்றேன், இங்க லோக்கல்ல காட்டுரிமை அடிச்சுட்டாங்க, அதை அடிச்சுட்டாங்கன்னு பொய்யா கேஸ் போடுறது. அங்க ஒருத்தர் உண்மையிலுமே வாங்கியிருந்தானா ஆனாரம் எரிஞ்சு போச்சுங்கிறது. நம்பணும். ஆமா, இந்த மாதிரி நம்புங்க. ஏங்க நம்ப மாட்டீங்க? ஏங்க வாழ்க்கையே நம்பிக்கையில தாங்க ஓடிட்டு. நம்புங்க. என்னங்க நீங்க? அடுத்ததாக கடந்த ஒரு 4-5 நாட்களுக்கு மேலாகவே இந்தியாவை உலுக்கி கொண்டிருக்கிற, ஏன் உலகத்தையே உலுக்குது பகல்காம் அந்த பகுதியில் தாக்குதல், கொலை சம்பவம், பயங்கரவாத தாக்குதல்.
அந்த தாக்குதலில் ஈடுபட்ட 4 பேர் யாருன்னு அடையாளம் காணப்பட்ட ஃபோட்டோஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆச்சு. அதை நம்ம பேசுனதுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆச்சு. ஓகே, அதுக்கப்புறம் அவங்களை வந்து யார் என்னங்கிற டீட்டெயில்ஸ் வந்து வெளியாகிருக்குது. ஆமாம், அதில் ஒருத்தர் வந்து அந்த தாக்குதல் நடத்தின வந்த நபர்கள் வந்து சம்பா கந்துவா அப்படின்ற ஒரு எல்லை பகுதி இருக்குது. அந்த எல்லை பகுதி வழியாக தான் ஊடுருவில வந்திருக்காங்க. என்னைக்கு இல்லை என்னைக்கு ஊடுருவிக்காங்க? அந்த தாக்குதல் நடந்தப்பட்ட அன்னைக்கா? கிடையாது, 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க ஊடுருவி உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்து அந்த பகுதியில் கிட்டத்தட்ட 1.5 வருடங்களாக அவர்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறார்கள், சக மனிதராக இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் இன்னும் கொடுமை என்ன தெரியுமா? அந்த தாக்குதல் நடத்தியதற்கு மூளையாக செயல்பட்ட ஹாசிம் மூசா அப்படிங்கிற நபர் வந்து பாகிஸ்தானுடைய பாரா கமாண்டோவா இருந்திருக்கிறார். பார்க்க மாட்டாரா? பாரா கமாண்டா அப்படின்னா பாராமிலிட்டரி. ஆமாம், கமாண்டால பாரா கமாண்டா அப்படிங்கிற ஒரு பதவியை வைத்திருக்கிறார். அப்போ யோசிச்சு பாருங்க, ஒருத்தன் 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே ட்ரெஸ் பாஸ் ஆகி உள்ள வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் மக்களா உலாவி இருக்கிறான். அதாவது அந்த ஊர்ல ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். ஒரு நேரம் பார்த்து இந்தியன் ஆர்மியோடைய உடுப்பை போட்டுட்டு போய் சுட்டிருக்கிறான் அப்படின்னா இதுல பல சர்ச்சைகள் சொல்றாங்க. இல்ல அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. நான் என்ன கேட்கறேன், என்ஐஏ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? என்ஐஏ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? ஏன்னா வேற கேஸ்லாம் இருக்கு பாத்துக்கு, வேற கேஸ்லாம் நிறைய இருக்குது. காங்கிரஸ் எதிர்கட்சிகள் மேல எல்லாம் கேஸ் போட வேண்டியிருக்குது. சும்மா இதுவே பார்த்துக்கிட்டு இதே இருப்பாங்களா? எல்லாம் நாட்டு எல்லையிலே குத்த உட்கார எவ்வளவு கேஸ் இருக்குது, எவ்வளவு வேலைகள் இருக்குது எங்களுக்கு. ஒருத்தர் 1.5 வருஷமா உள்ள வந்து 1.5 வருஷம் ஆச்சு, அவனை கண்டறிய முடியல. உளவுத்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு தெரியாம இருக்கிறேன். 370 நீக்கிட்டா எனக்கு ஒண்ணு தெரியலடா. அந்த உளவுத்துறைங்கிறது அப்படி என்னதான் இல்ல, எதுக்கு எடுத்தாலும் உளவுத்துறை கேள்வி கேட்குறீங்களே. இந்த உலகத்திலேயே உளவுத்துறை அவ்வளவு பவரா? அது என்னதான் பண்ணிடும், அது என்னதான் செய்யும்? ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் உளவுத்துறை உளவுத்துறை யாரா உளவுத்துறை? யாருன்னா ரொம்ப சிம்பிள். இப்ப நம்ம ஒரு கூட்டம் பேச போறோம், கூட்டமே பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து எல்லாத்தையும் குறிப்பெடுத்துக்கிட்டே இருப்பாரு, பத்திரிகையாளர் இருப்பாரு, கேமரா போட்டு வீடியோ போட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டே இருப்பாரு. அப்படி இல்லைன்னா முடிஞ்சோடனே தம்பி அந்த வீடியோ மட்டும் டிரான்ஸ்ஃபர் மாத்தி விடுங்க அப்படின்னு கேட்பாரு. அவரு தான் வந்து உளவுத்துறை. அந்த கூட்டத்தில் என்னென்ன பேசப்பட்டிருக்கு. சரி இல்லையா? எல்லாத்துக்கும் இந்த கொலையே நடந்தது உளவுத்துறைக்கு தெரியாதா? இந்த கொலையே நடக்கவில்லை இது உளவுத்துறைக்கு தெரியாதா அப்படின்னு சொல்றீங்களே, அது என்னதான் உளவுத்துறைக்கு தெரியாது அப்படின்னா இவங்க கழட்டி விட்டு உளவுத்துறையை ஆட்சியில் வச்சிடலாமே. ஏன்னா அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியுது. அவங்களால வந்து இதெல்லாம் கண்டுபிடிக்க அரசின் ஒரு அங்கம் தான் உளவுத்துறை. அதாவது ரொம்ப சிம்பிள், காவல்துறையில் ஒரு அங்கம். ஓகேவா? அவங்க தான் உளவுத்துறை. அவங்களுக்கு அவங்களால செய்தி கொடுக்க முடியும். ஆமா, இப்படி வந்து இப்படி ஒரு அனுமானம் சொல்ல முடியும், உண்மையா இப்படி ஒன்று தகவல் இருக்குன்னு சொல்ல முடியும். அப்படிதானே? அதை வந்து அதை செய்தியாக எடுத்துக்கொண்டு தடுப்பதும் தடுக்காததும் அது செயல்படுவதும் அரசு கையில இருக்கு, உள்துறை கையில இருக்கு. அப்படி சொல்லுங்க விளக்கமா. இப்ப இதுல 2 எக்ஸாம்பிள். இதுல உளவுத்துறை வேலை பார்த்துருக்கா இல்லையா? அதுதான் கேள்வி. 1.5 வருஷமா ஒருத்தர் உள்ள குடுத்தல் நடத்திருக்கானே 4 பேரு. அதுல ஒருத்தர் பாகிஸ்தான் பாரா கமாண்டரா இருந்திருக்கிறான். இவ்வளவு டீட்டெயில்ல ஒண்ணு கூட உனக்கு தெரியாது. எல்லாம் சுட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு டவுட்ரா தம்பி. என்னன்னா இந்த அட்டாக் நடந்ததுக்கு அப்புறமா அந்த காஷ்மீர்ல தான் தீவிரவாதிகள் வீடு இடித்து தரைமட்டமாக்கியதுன்னு ஏதோ 2-3 வீட்டை இடிச்சாங்க. அவன் தீவிரவாதின்னு முன்னாடி தெரியும்ல. அப்ப உளவுத்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு? உளவுத்துறை இல்ல, அதுக்கு முன்னாடி அடிக்க வேண்டியதுடா. தீவிரவாதின்னு பிளான் பண்றீங்க, அவன் அங்கதான் இருக்கான்னு தெரியுது. சந்தேக கேஸ்ல போட்டாலே 3 நாள் பிடிச்சி உள்ள வச்சு குத்துறீங்க இல்லையா? சந்தேக கேஸ்ல போனாலே வந்து தடுத்து நிப்பாட்டுறீங்க. அவன் தீவிரவாதிகளோட தொடர்புல இருக்கிறாங்கிறதுக்கு அப்புறமா தான் வீட்டு எடுப்பீங்களா? முன்னாடியே பிடிச்சிருக்கணும்ல. மனோஜ் தான் கேட்டாரு. பகல்காம் தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறம் அங்க போற தண்ணியை நிப்பாட்டுறானுங்க, அங்க போற ஏற்றுமதியை நிப்பாட்டுறானுங்க, இறக்குமதி நிப்பாட்டுறாங்க, அதை நிப்பாட்டுறாங்க, இதை நிப்பாட்டுறாங்க. ஏன்டா இத்தனை நிப்பாட்டுறதுக்கு பதிலா அது தீவிரவாதி வரும்போது அவனை நிப்பாட்ட வேண்டியதுடா. அவனை வரும்போது நிப்பாட்டாம விட்டுவிட்டு இப்ப இல்ல நிப்பாட்டி என்ன பண்ண போற? அதுல வந்து போலீஸ் மிலிட்டரிக்கு ஜீப் இல்லாம 4.5 கிலோமீட்டர் ஓடி வந்தாங்கன்னு சொல்றாங்க. இது எவ்வளவு பெரிய இதெல்லாம் வந்து ஏற்கனவே ஒரு ரிசம்பிளன்ஸ். இதை நான் சொல்லல, இது என்ன காரணம் மாரிதாஸ் சொல்றேன். மாரிதாஸ் சொல்லிருக்கிறாப்ல. யோசிச்சு பாருங்க, மாரிதாஸ் வந்து கோவப்பட்டு ஏன்டா சும்மா என்னடா இஸ்லாமிய வெறுப்பே கக்கிட்டு இருக்கீங்க அப்படி சொல்ல அவரு. துணை ராணுவ படை எந்த மந்திரி வீட்டு விசேஷத்துக்கு போச்சுன்னு கேட்கறாப்ல. இஸ்லாமியர்கள் அவன் எப்போ ஆகுது தெரியுமா? ஆனா கேட்டிருக்காங்க. போட்டோ பாக்கலையா நீங்க? போட்டோ போட்டு ஏப்பா செத்து போயிருக்கானே, இவர் ஒரு இஸ்லாமியர் தான், அவர் வந்து அந்த பயங்கரவாதியோட போராடி செத்து இருக்கேங்க. இந்த நேரத்துல அங்க வந்து ஆர்மி இல்லைன்னு சொல்லப்படுது. என்ன மந்திரி வீட்டு விசேஷத்துக்கு போனீங்க? உள்துறைங்கிறது இருக்கா இல்லையா அப்படின்னு பிரியாணி வந்துருக்கு. மாரிதாஸ் கேட்கிறாப்புல. பேசிட்டாங்களா? அவரு கேட்கிறாப்புல. இப்ப இதுல
இது ஏற்கனவே ஒரு இடத்துல ரிசம்பிள் ஆகிற மாதிரி இல்லையா, இந்த ஜி புல்ல அப்படிங்கிறது, ஜி புல்ல அப்படிங்கிற விஷயம் புல்வாமா தகவல் இல்லையா, அங்க ஃப்ளைட் இல்ல, இங்கே ஜீப் இல்ல. ஓ, கணக்கு பொறுத்து பாருங்க. அப்ப எந்த லட்சணத்துல இந்த பிரச்சனையை அவர் யார், அவர் பேர் என்ன, சத்யபால் மாலிக். அவரு கவர்னர், லெப்டினன்ட் கவர்னர். ஆமா ஆமா, அவரு 3 வருஷமா அவர் கத்திக்கிட்டே இருக்காரு. அவர் எல்லாத்துக்கும் பதில் சொல்ற. அஜித் தோவல் வந்து பேசினாரு, இப்பா இதை பத்தி பேசாத அமைதியாரு அப்படின்னாரு. அஜித் தோவல் யாரு, நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர். சத்யபால் மாலிக் எல்லா இன்டர்வியூ சொல்றாப்ல, அதை பத்தி பதில் கொடுக்கறதுக்கு இந்த ஒன்றிய அரசுல இருந்து யாருமே அதுக்கு மறுப்பு தெரிவிக்கவே இல்லை. அவரு கொடுத்த இடம்லாம் சாதாரண இன்டர்வியூ இல்ல, எல்லாம் பெரிய ஆட்கள்கிட்ட கொடுத்துருக்காரு. இந்திய எதிர்கட்சி தலைவர்னு ராகுல் காந்தியோட உட்காந்து பேசுறப்ப அவரோட சேனல் இன்னமும் அந்த வீடியோ இருக்குது. ஆமா, நான் மோடிட்ட வந்து பேசினேன், அவர் வந்து அமைதியா இருக்க சொன்னாருன்னு சொல்றாரு ஓப்பனா. ராகுல் காந்தியோட இவரு ஆமா, அப்ப இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய கடமை. அப்ப பதில் சொல்லலன்னா அது உண்மைன்னா ஆகுது, அவ்வளவுதானே. அப்ப எவ்வளவு பெரிய வந்து ஒரு கிரிட்டிசிசம் இருக்குது அது மேல. அப்ப நீங்க இது ஃபிளைட் கொடுக்கல, லேட் பண்ணிருக்கீங்க, அது பேசாம அதை பத்தி சொல்லக்கூடாது, பேசாம பல 2 முறை நம்ம ஃப்ளைட் கேட்கப்பட்டது, ஆனா நீங்க வந்து கிடப்பிலே பதிலே சொல்லல கிடப்பில போட்டு வச்சிருந்தாங்க அப்படின்ற ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டு வச்சாரு. அதே போல அப்போ வந்து நல்லா நினைவு இருக்கணும், தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ராணுவ வீரர் வந்து இறந்து போனாரு. அவருடைய மனைவிக்கு அது 1 வாரத்துக்கு முன்னரோ என்னவோ கால் செய்தப்ப இவங்க நடத்துற ட்ரில் யூஸ்வல் ட்ரில் மாதிரி தெரியல, ஏதோ நடக்குது என்னங்கிறது எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணியிருக்கிறதா அவங்க அப்போதைய தந்தி டிவியில் பேட்டி கொடுத்துருந்தாங்க. அந்த பேட்டி கூட இன்னும் ஆன்லைன்லாம் கிடைக்கும். ஆனால் அதற்கு பின்னாடி அவங்க இந்த சப்ஜெக்ட் குறித்து அவங்க எங்கேயுமே பேசல. அது ஏன் அப்படிங்கிறது தெரியல. இப்போ இந்த ரிசம்பிளன்ஸ்லாம் இருக்குல்ல, நம்ம எதையுமே வந்து இதுதான் அப்படின்னு இல்லாத உறுதியாக சொல்லலை. நம்ம என்ன சொல்கிறோம், ஏற்கனவே நடந்திருக்கு. இன்னொரு சம்பவம், ரியாசி அப்படின்ற பகுதியில் ஒரு ஆளை வந்து 2 பேரை நம்ம பிடிக்கிறாங்க. அவங்க வந்து லஷ்கர்-இ தொய்பா அந்த தீவிரவாத அமைப்புல தொடர்புடைய ஆள். அதுல ஒருத்தன் வந்து மாட்டிக்கிறான். அந்த ஆளோட பேர் வந்து உசேன் ஷா. உசேன் ஷாங்கிறவன் வந்து லஷ்கர்-இ தொய்பால முக்கியமான கமாண்டர் அப்படின்னு பிடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் சொல்றாங்க ஹி இஸ் அ வாண்டட் எல்இடி கமாண்டர் அப்படின்னு. சரி, அவன் யாருப்பா அப்படின்னு பார்த்தா அவன் பாஜகவினுடைய காஷ்மீர் ஐடி விங்ல பொறுப்பாளர். அவன் இருக்காது, நல்லா செக் பண்ணியா, வாட்ஸ்அப் வதந்திய பரப்பாத, அல்லது வந்து எதையும் ஷேர் செய்யாத, அது ரொம்ப தவறானது. சரி, சங்கிகள் மாதிரி வேலை பார்க்க கூடாது. ஆதாரம் இருக்குதா, ஸ்கிரீன்ல போடுங்க. இந்த உட்கார்ந்து இருக்காருல அமித்ஷா தானே அது. ஆமா, அமித்ஷாக்கு பின்னாடி ரவுண்ட் அடிச்சு காட்டிருக்காங்கல்ல. ஆமா, அவரு தான் வந்து உசேன் ஷா. நான் என்ன கேக்குறேன், அவனை பின்னாடி நிக்க வச்சு உனக்கு இதெல்லாம் போய் நேரா உட்காந்து அமித்ஷா பாத்துட்டு இருப்பாரா? அவன் லஷ்கர் தொய்பால வேலை பார்த்தானா, அவன் வந்து இதுல வேலை பார்த்தானா, அபுதாபில வேலை பார்த்தானா, அவருக்கு என்னடா தெரியும்? அப்படியே கூட்டு வச்சாலும் தம்பி அமித்ஷா என்ன வேலை பார்த்துருக்க தெரியுமா உனக்கு? அது உனக்கு தெரியாது, நான் சொல்லுவேன் பாரு. சொல்லுங்க பாப்பா. அவன் இடத்துலயே போய் அவனை வேக பார்க்கறது இருக்குல்ல, அவன் சாதா பூபதி. அவனை நம்ம இடத்துக்கு வர வச்சு நம்ம இடத்துல வச்சு அவனை வேவு பார்க்கறது இருக்குல்ல, அவன் தான்டா ஆள் தோட்ட பூபதி. எவ்வளவு பெரிய பாயிண்ட். வேவு பார்க்கறது தம்பி வாட்ச் பண்ணும். உளவுத்துறை சரியில்லைன்னு குற்றச்சாட்டு. எப்படி பக்கத்துல வச்சு வாட்ச் பண்ற, அவன் எப்படி இருக்கிறான், அவன் யாரோட தொடர்புல இருக்கிறான், பின்னாடி நிக்க வச்சு அதான்டா உளவுத்துறை, அதான்டா உள்துறை. சும்மாவா? சும்மா கிடையாது. அவனுக்கு அங்க என்ன வேலை? அப்ப மிஸ்டு கால் கொடுத்து கட்சியில ஆள் சேர்க்கிற மாதிரி இப்படித்தான் இல்ல, பொறுப்பையும் வந்து இப்படிதான் யாரு என்னன்னு தெரியாம கொடுப்பீங்களா? இல்ல ஒருவேளை சந்தேகம் வருது. பொறுப்பெல்லாம் அந்த கட்சியில எப்படி போன்ல போடுறாங்க தம்பி. போன்ல சார் நீ என்ன படிச்சிருக்கீங்க, எவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க கட்சி? நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேங்க. என்ன எவ்வளவு அப்படிங்களா? அப்படிதான் உங்களுக்கு போஸ்டிங் ஃபுல் ஸ்கிரீனில் போட்டுவிடுங்க. பிஜேபியில் அவன் வந்து பொறுப்பு வாங்கினதுக்கான லெட்ரு இது, அதில் பாருங்க மார்க் பண்ணியிருக்காங்க கீழே. இப்போ நான் என்ன கேட்குறேன், இவன் இப்போ போகிற பக்கெட்லாம் வந்து அந்த கார்டை காட்டியிருப்பான்ல, எங்கே போகலாம்? ஏன்னா மாட்டிக்கிட்டப்ப மக்கள் தான் பிடிச்சி கொடுக்குறாங்க. இந்த ரியாசிங்கிற பகுதியிலே இவனை மக்கள் தான் பிடிச்சி கொடுக்குறாங்க. வந்து காவல்துறையிட்ட உங்கள்கிட்ட ஆர்மிகிட்ட பிடிச்சி கொடுக்குறப்ப அவன் பாக்கெட்டில் கார்டு இருந்திருக்கு. அப்போனா என்ன பொருள்? என்ன பொருள்? அப்போ அவன் அந்த கார்டை வச்சுக்கிட்டு அதை மிஸ்யூஸ் பண்ணி இருந்திருக்கிறான்.
பிஜேபியோட கார்டை வச்சுட்டு எங்கப்பா நான் பாஜக காரன் ஒழுங்கா என்ன உள்ள விடு. இந்த உசேன் சாங்கரும் இந்த பகல்காம்ல வந்து சம்மந்தப்பட்டிருக்கானா? பகல்காம்ல எல்லாம் சந்தேகப்பட்டேன். எவ்வளவு பெரிய தவறான தகவலை கொடுத்துட்டு பண்ணா. அப்ப எந்த அட்டாக்ல வந்து அட்டாக்? ரியாசி பகுதியில இந்த மாதிரி சுத்திட்டு இருந்திருக்கான். அங்க மக்கள் பார்த்துட்டு இவன் என்ன ஒரு மாதிரி திடுறான் அப்படின்னு. அது வேற அட்டாக். அது வேற அட்டாக், உள்ளூர் தாக்குதல். ஆமா ஆமா, உலக தாக்குதல் இல்ல. அது வந்து அவங்க மக்கள் வந்து அட்டாக். நான் அப்பயே கேட்டேன் இந்த ஏதோ சம்பந்தப்பட்டு. நான் என்ன சொல்றேன், ஒப்பிடுன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப எப்படி வந்து புல்வாமா அவனை ஒப்பிடுறனோ அதே போல இந்த ரியாசி சம்பவத்தை ஒப்பிடுறேன் நான். இப்ப ரியாசில இந்த மாதிரி சம்பவம் நடக்குது, அவனை மக்கள் பிடிச்சி கொண்டு போயிடுவாங்க. பாக்கெட்லயே வச்சிருக்கான். பாக்கெட்ல வச்சிருக்கானா என்ன பொருள்? அவன் ஆயுதங்களோட மாட்டுறான். அப்ப செக் போஸ்ட்டை கடக்கிறதுக்கோ இல்ல ஒரு முகாம் பகுதியில் இன்னொரு முகாம் பகுதி போறதுக்கோ இல்ல ஒரு பகுதியில் இன்னொரு பகுதி கடக்கிறதுக்கோ இடையில இந்த மாதிரியான ராணுவ சிக்கல் பாதுகாப்பு சிக்கல் வந்துச்சுன்னா நான் பாஜகக்காரன் பாரு என்ன செக் பண்ணாம அனுப்பு அப்படிங்கிறதுக்காக அவன் வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருக்கான். கேள்வி வருதா இல்லையா? ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, அமித்ஷா கூட போட்டோ எடுத்திருக்கான். அமித்ஷாவோட போட்டோ எடுத்துருக்கேன், சும்மா வச்சுக்கிறதுக்கா போட்டோ எடுப்பான்? அமித்ஷாவோட போட்டோ வச்சுட்டானா அவன் பயன்படுத்துவான்ல. அப்ப வந்து அவன் இங்க பாரு, நான் வந்து அமித்ஷா கூட இருக்கேன், நானு நான் உள்துறையில இருக்கிறேன், விளாட்டா நான் ஸ்லீப்பர்ஸ் இல்ல, உள்துறையோட ஸ்லீப்பர்ஸ் நானு. ஏன்னா அங்க போய் என்ன சொல்லுவானா, நான் வந்து ஸ்லீப்பர்ஸ் இல்ல உள்துறைக்கு, இங்க வந்து என்ன சொல்லுவான் தெரியுமா, நான் இதுக்கு வந்து ஸ்லீப்பர்ஸ் இல்ல மாறி மாறி போய் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருந்திருக்கான். இவனே உங்களால கண்டுபிடிக்க முடியல. இவன் இந்த மாதிரி நீ எவ்வளவு ஆயுதங்களை கடத்தி கொடுத்துருப்பான். இதை இப்படி யோசிச்சு பாருங்க. இந்த புல்வாமா தாக்குதல் இருக்குல்ல, அந்த புல்வாமா தாக்குதலுக்கு அவனுக்கு ஏதாவது சம்பந்தம் இருந்திருக்கலாம், தெரியாது. இல்ல புல்வாமா தாக்குதல சம்பந்தப்பட்ட நபர்கள் யாராவது இதே போல ஐடி கார்டை பயன்படுத்தி சம்பவம்னு வச்சுக்கோங்களேன். நான் எதுவுமே நம்மளாம் எந்த யூகமே வேண்டாம்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த தாக்குதல்ல வந்து சம்பந்தப்பட்ட ஒருத்தர் வந்து பாகிஸ்தானோட பாரா கமாண்டர். இப்ப மீதி 3 பேரை பத்தி தகவல் இன்னும் முழுசா வெளில வரல. இதுல எவனா பிஜேபி காரன் தானா, இல்ல எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண இதே போல பிஜேபியில வந்து பொறுப்புல இருந்தானா, யாருக்கு என்னன்னு தெரியும். அப்ப இந்த கட்சி என்ன மாதிரியான ஆட்களை உள்ள சேர்க்குது பாருங்க. ஆனா இதே ஆட்கள் தான் என்ன சொல்றாங்க, அந்த கிரிக்கெட் பாகிஸ்தான் கிரிக்கெட் பிளேயரு என்ன ஒரு பவுலர் ஒருத்தர் இருப்பாரு, அவருடைய பேர் யூடியூப் சேனல் முடக்கி இருக்காங்க. இங்க எங்க இந்தியால யாருமே பாக்குறது இல்லையா? எதுக்கு முடக்குற? யாருமே எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த மோடி வந்து இந்த ஆப்ப வந்து தடை பண்றாப்புல, இத்தனை யூடியூப் சேனல் முடக்கிறாப்புல, யூடியூப் சேனல் முடக்கிறாப்புல, அதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. அது எதுக்கு முடக்குறீங்கன்னு தெரியல, நான் பார்த்ததே அதெல்லாம். அந்த சீனா ஆப் நான் பார்த்ததே இல்லை, எதுவுமே நான் பார்த்ததே இல்லை. எதுவுமே நாங்கள் பயன்படுத்துறது, எதுக்கு நீங்க தடை பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. தெரியல இப்ப இது இதனால அவன் தான் இதை யூஸ் பண்றவங்க எங்க இருக்கிறான் இப்ப பிஜேபி தெரியல என்னன்னு. இல்லை இப்போ என்ன சொல்கிறேன், அவருடைய யூடியூப் பக்கத்தை இங்கே முடக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் அவரோட வந்து அமித்ஷாவோட பையன் ஜெய்ஷா ஒரு பார்ட்டியில் ஒரே சோபால ஆப்போசிட் உட்காந்துருக்காங்க. அது வேற, அது பிசினஸ். பிசினஸையும் அரசியல் ஒண்ணு சேர்க்காத. பிசினஸ் வேற, நீ மதத்தையும் அரசியல ஒண்ணு சேரு, அதுதான் கலவரத்துக்கு வழிவகுக்கும், அதுதான் பிஜேபி வழிவகுக்கும். அது ஒரு இது. நீ பிசினஸையும் அரசியல ஒண்ணு சேர்க்காத. காசு மாமே, காசு சும்மா கிடையாது மாமே, காசு அதிகாரம். ஆனா ஒரு மனசோல சொல்ற மாதிரி இவர நீ வந்து என்ன கூப்பிட்டேன்னா நான் கல்யாணத்துக்கு கூட போவேன்ட்டு மோடி போயிருக்கிறாப்புல, நவாஸ் ஷெரீப் பையனுக்கு கல்யாணத்துக்கு போயிருக்கிறாப்புல இல்ல, போனாப்புல இல்ல, அவர் போவார். ஏன் இப்ப பகல்காம் அட்டாக் நடந்தப்ப அரபு கண்ட்ரில இருந்து தான் வந்தாருன்னு நினைக்கிறேன். அரபு கண்ட்ரில இருந்தா, அதாவது அரபு கண்ட்ரில இல்ல, அதுக்கு முன்னாடி காஷ்மீர் போறதாக இருந்த பயணத்தை ரத்து செய்து விட்டு அரபு கண்ட்ரிக்கு சென்று விட்டு திரும்பி அட்டாக் முடிஞ்சோன்னா, அதுதான் இல்ல பகல்காம் அட்டாக் ரத்து செய்து விட்டு உடனே காஷ்மீர் போகவில்லை, நேராக பஞ்சாப் சென்று விட்டார். பீகார் எப்படி அங்கே புரோகிராம் மாற்றம் செய்யப்பட்டது, எப்படி இவ்வளவு பிளானாக வைக்கப்பட்டது தெரியவில்லை. அதெல்லாம் எதுவுமே சந்தேகிக்க கூடாது, அதெல்லாம் சந்தேகிக்க கூடாது, சந்தேகிக்கவில்லை. நான் சற்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். ஆனா இவனை நிப்பாட்டெல்லாம் பாருங்க, அவரோட யூடியூப் சேனல் முடக்கிறது, இது பண்றது, கொடுமைக்குன்னு இப்படி வேற இறங்கிட்டாங்க. இப்ப ஒடிசால வந்து ஒரு பெண் வந்து பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் போல, அவங்களுக்கு வந்து பெற்றோர்கள் யாரும் இல்லைங்கிறாங்க. அவனோட கணவர் 2 குழந்தைகள் தான் அவங்களுக்கு இருக்கு. இப்ப அவங்கள தேடி கண்டுபிடிச்சு நீ பாகிஸ்தானுக்கு போ அப்படிங்கிறாங்க. இதுல முக்கியமான விஷயம், முக்கியமான இடத்தை தொட்டிருக்கீங்க. ஆமா, ஏன் தெரியுமா? ஒரு முக்கியமான தகவலை சொல்ல போறோம். சொல்லுங்க. நம்ம ஆளுங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, ஏதோ பாகிஸ்தான் பார்டர்னா ஜம்மு காஷ்மீர் மட்டும் தான் பாகிஸ்தான் பார்டர் நினைச்சிட்டு இருக்காங்க. இல்லையா? ஆனா இல்ல, ராஜஸ்தான்ல இருந்து, பஞ்சாப்ல இருந்து, பீகார்ல இருந்து, ராஜஸ்தான்ல எல்லாம் இப்படி சைடுல ஒரு 5 ஸ்டேட் இருக்குது.
எல்லா ஸ்டேட்டுமே பாகிஸ்தான் பார்டர் தான். ஆனால் ஜம்மு காஷ்மீரில் மட்டும் ஏன் பிரச்சனை என்று எனக்கு தெரியவில்லை. அது ஒரு பிரச்சனையாகவே இருக்கிறது. ஆனால் ராஜஸ்தான்லயோ பஞ்சாப்லயோ மற்ற ஸ்டேட்ல ஒரிசாவோ அங்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை வரதில்லை. அங்க வேற பிரச்சனை. அப்ப அங்கதான் இந்த பிரச்சனை வருது. அங்க பிரச்சனை பண்ணிட்டு தான் சிஏஏ கொண்டு வராங்க. அந்த சிஏஏ பஞ்சாயத்து இந்த பஞ்சாயத்து. ஆமா, இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, தேடி பிடிச்சு பாகிஸ்தானியர்கள் எல்லாம் திரும்பி அவங்க நாட்டுக்கு போகணும்னு சொன்னாங்கல்ல, அந்த அடிப்படையில் நீங்க போங்க, உங்க நாட்டுக்கு போங்க. பஹல்காம் அட்டாக்கை தொடர்ந்து இதெல்லாம் அப்படி சொல்லும் போது நம்ம நாட்டு மக்கள் கொதித்து எழுந்தாங்க. எப்படி இது வந்து கொஞ்சம் கூட நெஞ்சில ஈரம் இல்லாம மெடிக்கலுக்கு வந்தவங்க எல்லாம் இப்படி வந்து அனுப்புறீங்களே, உங்க அறிவு இருக்கான்னு இந்த நாட்டை பார்த்து கேட்டாங்க. அப்பதான் ஒரு சின்ன நெகோசியேஷன், நெக்லிஜிபிள். நீங்க வந்து மருத்துவத்துக்கு வந்தவங்க மட்டும் இருங்க, மிச்சவங்க எல்லாம் ஓடி போடுங்க 2 நாள்ல தொலைச்சு கட்டிடுவோம். அப்போ இவர் நீங்கள் மருத்துவ சொன்னதான் அவர் இயக்குனர் ஞானவேல் அவர் வந்து ஒன்று பதிவு பண்ணியிருக்கிறாரு. சுற்றுலாத்தலத்தில் பாதுகாப்பு இல்லை, அது ரொம்ப துயரமாக இருக்குன்னு நினச்சா அதை விட துயரம் இவங்க பண்ணுறது. ஏன்னா 48 மணி நேரத்துக்குள்ள மருத்துவம் பார்க்க வந்தவங்கலாம் வெளில போகணும்னு சொன்னால் பச்சிலம் மெடிசனுக்காக வந்து குண்டு வச்சுட்டா வருவா. என்னடா நியாயம் இது? அவன் துப்பாக்கி எடுத்துட்டு வர போறான். எவனோ ஒருத்தன் அவன் லிட்டரலி நம்ம நாட்டை நம்பி உங்களை காப்பாத்துங்கன்னு ஒருத்தன் வந்திருக்கான். அவன் ஒரு சிவிலியன், தெரியும், அவனுக்கு ஒன்றும் தெரியாது. இல்லை இன்னொன்னு அதுக்கப்புறம் தளர்த்திக்கிட்டாங்க. அதை இல்லை இன்னொன்று யோசிச்சு பாருங்களேன். அப்படி இவங்கெல்லாம் விரட்டுங்கன்னு சொல்றப்ப தமிழ்நாட்டுல இருந்து தான் பூரா பயிலும் போறான். எங்க இருந்து மருத்துவத்துக்காக வந்தவங்க பூரா தமிழ்நாட்டுல இருந்தா ரிட்டர்ன் ஆகுறான். ஏன் வேற எந்த ஸ்டேட்ல இருந்து ரிட்டர்ன் ஆகல? தெரியாது, நியூஸ் தெரியாது, அப்படி தெரியாம பேசக்கூடாது. போயிருக்கலாம் உத்தரப்பிரதேசத்துல கூட. ஏன் அதிகமா உத்தரப்பிரதேசத்துல கூட போயிருக்கலாம். நான் என்ன கேட்கிறேன், ஏன் அதிகமா இங்க இருந்து போறான் தெரியல, வந்திருப்பாங்க. ஏன்னா இங்கதான் மருத்துவ கட்டமைப்பு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இட்டுன்னு போறது மட்டும் இங்க பிரச்சனை இல்லை, இங்க கட்டமைப்பு இருக்குது. இட்டுன்னு போலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நம்மள்ட்ட கட்டமைப்பு, ஏன்னா நம்மள்ட்ட மருத்துவ கட்டமைப்பு இருக்குது. அதனாலதான் பூரா போயில. நீ யோசிச்சு பாருங்க, குஜராத்துக்கு போலாம்டா. இல்ல தெரியாத நியூஸ் நம்மளுக்கு தெரியாத நியூஸ் தமிழ்நாட்டு ஊடகங்கள் நமக்கு வருது. தமிழ்நாட்டு நியூஸ் தமிழ்நாட்டுல ஒரு பேனிக் இருக்குல்ல, இப்படி சொல்றீங்களே, இப்ப இந்த மக்கள்லாம் எப்படிடா போகணும்? அந்த பேனிக் ஏன் அங்க வரல? ஏன்னா அங்க ஒரு பையனும் போகல. அங்க என்ன இருக்கு போறதுக்கு மருத்துவ கட்டமைப்பு? அப்ப மெடிக்கல் கேபிட்டல்னா இந்தியாவில வந்து பழைய நியூஸ் ஆகணும். ஏன்னா திரும்ப சொல்றேன், பழைய நியூஸ் நம்ம ஆப்கானிஸ்தான்ல இருந்து வராங்க, ஆப்பிரிக்கா கண்ட்ல இருந்து நம்மளுக்கு வராங்க. ஓகேவா? அதெல்லாம் இயல்பா, அதெல்லாம் நம்ம எப்ப சாதிச்சோம். இப்பெல்லாம் நம்ம மூன்றாம் உலக நாடுகளோட நம்ம போட்டி போடலையா? முதல் உலக நாடுல இருந்து போட்டி இருக்கோமா? எப்படி ஸ்காண்டினேவியன், அமெரிக்கா, ஐரோப்பா அந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கோமா? சண்டை ஐ மீன் போட்டி போட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. நம்ம மூன்றாம் உலக நாடு எல்லாம் கிடையாது, முதல் உலக நாடு. அப்ப நம்ம பழைய பாடல நம்ம கொண்டு வராத மெடிக்கல் கேபிட்டல்லாம் பழைய பாயிண்ட் வேணாம் அப்படிங்கிறீங்களா? ஸோ அதனாலதான் அவங்களுக்கு பேனிக் வர மாட்டேங்குதுங்கிற, வேற ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம். இப்படி பூரா பயிலையும் அந்த அம்மாவுக்கு வந்து அங்க யாருமே கிடையாது, உறவினர்கள் யாரும் கிடையாது. ஒடிசால இருக்கு, ரொம்ப கொடுமையான விஷயம் தான். நீ வந்து புருஷனையும் குழந்தை இங்க மாட்டு பொண்ணு அங்க இருந்து இங்க வந்துருக்காங்க. நீ வந்து பாகிஸ்தான் மாட்டு பொண்ணு இங்க இருக்க கூடாதுன்னு ஒரு தாயை, அவங்க வந்து 2 குழந்தைக்கு தாயி, ஒரு குடும்பத்துக்கு வருமவ, ஒரு ஆணுக்கு அவங்க மனைவி, இவ்வளவு மருமகள் அவங்க எல்லாம் உடனே அடிச்சு தரணும். எப்படா லாஜிக் இருக்குதா தெரியல. நான் நினைக்கிறேன் அந்த அமைப்புக்கு இதுக்கு துளி சம்பந்தம் இல்லாத இவங்களை வந்து விரட்டுறீங்களே. இல்ல நான் என்ன கேக்குறேன், ஒரு சாதாரண பெண்மணி, ஒரு சாதாரண குடிமகள் அல்லது சாதாரண பிரஜை, அவங்களுக்கும் தீவிரவாதிக்கு வித்தியாசம் தெரியாதா? எப்படி முஸ்லீமா இருக்கிறதுனாலே அடிச்சு துரத்திட முடியுமா? 1.5 வருஷமா ஒருத்த வந்து ஒன்று கொடுத்துட்டு வந்திருக்கான். அவனுக்காக, அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, போலிகளுக்காக மொத்த நிஜத்தை இழக்கிறது இருக்குல்ல, அந்த மாதிரிதான் ஒரு விஷயம். யாரோ ஒரு 5 லூசு போயில செஞ்சதுக்காக ஒட்டுமொத்த மக்களையும் வந்து இப்படி மாத்தது இருக்குல்ல, அது வந்து அப்ப ரியாசில நடந்ததுக்காக பாஜக காரன் மொத்தமும் நீ இது பண்ணி சொல்ல முடியுமா? அமித்ஷா காஷ்மீர்ல உள்ள மொத்த பிஜேபி காரனும் தீவிரவாதிகளோட தொடர்புல இருக்கான் அப்படின்னு கன்சிடர் பண்ணிடலாமா? அப்படி சொல்லி வெளில அனுப்புவோமா? லாஜிக் இருக்குமா? என்ன பேசுறீங்க? சரி அப்படின்னா இல்ல, நான் எப்படி கேக்குறேன், அப்படி அந்த பொண்ணு போனா எல்கே அத்வானி வந்து லாகூர்ல பிறந்தவர்ல, பெரிய மைண்ட் இல்ல. எல்கே அத்வானி பிறந்தது லாகூர். லாகூர் இப்ப எங்க இருக்கு தெரியுமா? பாகிஸ்தான்ல இருக்கு. அவனுக்கு தெரியுமா என்னது? இப்ப அவனுக்கு லாகூருக்கு அனுப்பிச்சாலும் சொல்லுவாங்க. அது மோடில இந்த பாயிண்ட் கன்சிடரபிள் பாயிண்ட், தப்பான பாயிண்ட் பேசிட்டு இருக்கிறான். ஐயா மோடி அனுப்பிச்சிருவாரு. அதான் சொல்றேன், முதல்ல டிக்கெட் எடுத்து கொடுத்து அத்வானி மாதிரி அனுப்பி. ஏன்னா அத்வானி அனுப்புறது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்ல, இன்னும் 2-3 பேர்லாம் சொல்லுவாங்க அங்க பிறந்தாங்க. ஒரு டென்னிஸ் பிளேயர் ஒருத்தவங்க இருப்பாங்களே, அவங்க பேர் என்ன, சானியா மிர்சாவா? ஆமா, அவங்க பாகிஸ்தான் மருமகளாகி அவங்க இதாயிட்டாங்க, டிவைஸ் ஆயிட்டாங்க.
ரைட்டு. நான் என்ன கேட்குறேன், ஒரு காலத்துல வந்து அவங்களோட வந்து திருமண உறவுல இருந்தீங்கல்ல, அப்ப நீ கிளம்புன்னு சொல்லுவியா? எனக்கு ஏதாவது என்னடா பேசுறீங்க? 1.5 வருஷமா இருந்தவனெல்லாம் விட்டுவிட்டு இன்னைக்கு வந்து நீ வெளில போ, நீ வெளில போ. திரும்ப சொல்றேன், நீ தீவிரவாதினா தீவிரவாதி பிடிச்சி என்ன வேணா பண்ணு, தண்டனை கொடு, அவனை என்ன வேணா பண்ணிக்க, உன் ஒட்டுமொத்த சேட்டலைட்டை வச்சுக்க, காளியாத்தால மாலியாத்தால பாரத் மாதா என்ன வேணா வசதிகளை அந்த ஆராய்ச்சிகளை வச்சு நீ கண்டுபிடிச்சு அவனை நீ எப்படி வேணா அழிச்சுக்க. சாதாரண மக்களை, அப்பாவி மக்களை போட்டு படுத்த எதுக்கு நீ வந்து இப்படி பண்றாங்க? ஏன்னா இவங்களுக்கு வந்து நிர்வாகம்னா என்னங்கிறது தெரியாது. அதனால பூரா இப்படி கூறு போட்டு இந்த மக்களை வந்து ஒரு பதட்ட நிலையே வச்சுக்கிறது அவங்களுக்கு வேலையா இருக்குது. இதுதான் இன்றைக்கு வெரைட்டி ரைஸ். நாளை பார்ப்போம்.